ஏதோ ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட படத்தை தான் அவங்க வந்து தொடர்ச்சியா பார்க்குற மாரி இருக்கு. ஆ. ஒரு கார்ட்டூன் படமா இருந்தாலும், அவங்க வந்து ரொம்ப அதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியது. தொடர்ச்சியாக வந்து அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்ல. அப்போ அவங்களுக்கு கிடைக்கப்படுகிறது விஜய் மாரியும், சூர்யா மாரியும், அஜித் மாரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோஸோட படங்கள் தான் பார்க்குறாங்க. இது தொடர்ச்சியா அத விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது மாரி படங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆ, ஆ. அப்ப நீங்க வேற ஆப்ஷன் அவங்களுக்கு குடுத்தா தானே இது அத தவிர்த்துட்டு இத பார்க்க வருவாங்கன்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படியான சூழலே இங்க இல்ல. அதனால வந்து நீங்க ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு காலகட்டத்தில வந்து நம்மளுடைய அப்பா, அம்மாலாம் எம்ஜிஆருடைய அவங்க சின்ன வயசு நம்ம ம். எம்ஜிஆருடைய இது நம்ம இருக்கும்போது ரஜினியோட அந்த ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டு. அடுத்தது விஜய், தனுஷ் இப்படி போயிரும். எல்லாத்துக்குள்ளார ஒரு கோரான விஷயம் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு வகையில ஒரு சாகசம் செய்ற மாரியான ஒரு விஷயம் ஆ, இருக்கு இல்லையா? ம். அந்த சாகசம் தான் எல்லா குழந்தைகளுக்குமே ஈர்க்கிற விஷயமா இருக்கு. அது ஒரு 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 பெரிய இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு 10 பேர அடிக்கிறாங்க, 100 பேர அடிக்கிறாங்கன்னா, அந்த 100 பேர அடிக்கிறது வந்து லாஜிக்கா சாத்தியமா இதெல்லாம் யோசிக்காம, அதுல இருக்க ஒரு சின்ன ஒரு சாகசம் இருக்கு இல்லையா? ஆ. அதுதான் அவங்களுக்கு ஈர்க்குது. அந்த சாகசமான படங்கள வந்து நம்ம தமிழ்லேருந்து நேரடியா குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கிறதுனால, இங்க வர்றதே அரிதின்னு அரிதா இருக்கிறதுனால, அவங்க வந்திருக்கிற படங்கள்ல எது அப்படி இருக்குது? அத நோக்கி அவங்க போறாங்க. இந்த படம் தான் அதனால பிடிக்குதுங்கிற மாரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துர முடியாது அது. வேறு மாரியான படங்கள் குடுத்தாலும் அவங்க பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க.